World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நமது நாமக்கல் தென்னரசையா ஜோதிட டிப்ஸை வாரி வழங்குவார். இல்லை அவங்க புதனோட உரையில் விட்டுக்கலாம். நீங்கள் சனி உரையை முடிச்சிருக்குவாங்க. பராசர ஜோதிட மணிமன்றத்தின் சார்பாக மதிய வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக நம்ம பெண்கள் ஜோதிடத்துக்குள்ளே வர்றாங்க இல்லைங்களா, அதில் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நிறைய விஷயங்களில் அவங்களுடைய வாரிசுகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னால் புத்திரபாக்கிய குறைவு அல்லது வேறு ஏதாவது அது சார்ந்த பிரச்சனைகளுக்குள்ள இந்த டேட் ஆகக்கூடிய 3 நாட்களாவது சாஸ்திரத்தில் 4 நாட்கள் சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் ஒதுங்கி இருந்தால் பரவாயில்ல, 5 நாள். அதுக்கப்புறம் நீங்கள் ஜோசியத்தில் பாருங்கள், சம்பாதிங்க. இது நிறைய பேர்த்துக்கு இந்த துன்பங்களை மட்டும் தராது, கடைப்பிடிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம கேள்வி கேட்குறப்ப என்ன சொல்லி நம்மக்கிட்ட தான் பிரச்சனைக்கு வர்றாங்க. வரும்போது நம்ம கேள்வி கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலெல்லாம் வந்து தீட்டோடு போய் கும்பிடலையான்னு கேட்குறாங்க. என்னுடைய கேள்வி, மனசாட்சி தொட்டு சொல்லி சொல்லுங்கள், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு ஒரு பெண்களாவது தீட்டோடு நான் போயிட்டு இருந்தேன்னு சொல்லி சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் போயிருக்கீங்களா மேடம்? ஓகேங்களா? கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க, போவாங்களா? ஓகேங்களா? இல்லை அடுத்தவங்க சொல்லுவாங்க, நீங்கள் போயிருக்கீங்களா? நீங்கள் போயிருந்தா மட்டும் சொல்லி சொல்லுங்க, நீங்கள் போயிருந்தா சொல்லுங்க. ஏன்னா அடுத்தவங்களை நாம் நம்ப முடியாது. ஓகேங்களா? ஒருத்தர் கோயிலுக்கு போனதுக்கு பின்னாடி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது வேற, அது வேற. அப்போது இந்த மாதிரியான குற்றங்கள் நீங்கள் சொற்பிழைகள் செய்யும் பொழுதே, அதுக்காக நீங்கள் வாக்குவாதம் பண்ணும் பொழுதே அது ஒரு பிரச்சனைக்குள்ள சந்திக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நம்ம இதில் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் சேர்த்து சொல்கிறோம் ஒரு விஷயம். ருது ஜாதகங்கள், ஒரு ஜாதகங்களில் பெண்களுடைய ருது ஜாதகங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடியதாக இருக்கும். இப்போ எத்தனையோ விஷயங்களுக்காக நீங்கள் பிரசன்னம் பார்க்குறீங்க. எந்த விஷயங்களுக்கு எடுத்தாலும் நான் பிரசன்னத்தில் சொல்லுவீங்க. நீங்கள் பிரசன்னம் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, உங்கள்கிட்ட வரக்கூடியவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லது உங்கள்கிட்ட வந்த உடனே நீங்கள் ஜாமக்கோல் போடுறீங்களா இல்லைங்களா, அல்லது ஏதாவது ஒரு பிரசனம் போட்டு பார்க்குறீங்களா இல்லைங்களா, அந்த மாதிரி ருது ஆன நேரத்தை அவங்க பார்த்த நேரம் எந்த நேரமோ அந்த நேரத்தை நேரமாக எடுத்துக்குங்க. அந்த நேரத்தை நேரமாக எடுத்துக்கிட்டு ருது ஆன நேரத்தில் என்னென்ன தோஷங்கள் இருக்கோ, எல்லாருக்கும் தோஷங்கள் வரும். அந்த தோஷங்களுக்கு நிவர்த்தியை தேடுங்க. இந்த விஷயங்களையும் இல்லது என்னுடைய பெண் குழந்தைகள் வாழ்க்கையில் நல்ல நிலையில் ஆச்சாரத்தை கடைபிடித்து என்னுடைய குடும்பம் அப்படிங்கக்கூடிய குல ஆச்சார பெருமையை கெடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க ஆண் சந்ததிக்கு நான் சொல்ல பெண்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெண்களை சரிப்படுத்திட ஆண்களை பற்றி கவலைப்படுற அவசியம் கிடையாது. அப்போது அந்த பெண் குழந்தைகளை நல்லபடியாக ஒரு ருது ஆகக்கூடிய நேரம் நல்ல நேரமாக வரணும் அப்படின்னா, விழுப்புரத்துக்கும் பக்கத்தில் திண்டிவனம், விழுப்புரத்துக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வக்ரகாளியம்மன் கோவிலில் போயிட்டு முறையாக வழிபாடு பண்ணிட்டு வர சொல்லுங்கள். சின்ன குழந்தையை கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தை கையால் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அந்த குழந்தை ருதாகக்கூடிய நேரம் நல்ல நேரமாக இருக்கும். ஒரு குழந்தை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கரிநாள், தனியினால், மரண யோகம், பிரபலட்ச யோகம், இந்த யோகங்களில் ருது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மீதி இருக்கக்கூடிய தோஷங்கள் கூட நீங்கள் நேரம் தெரியலன்னு சொல்லிடுவீங்க. இந்த நேரங்களில் ருது ஆகிட்டாவே பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள் தள்ளப்படும். தவறுகளை இங்கே வச்சுக்கிட்டு கல்யாணத்தப்போ என் பொண்ணு 14 வயசுலேயே வீட்டை விட்டு ஓடி போச்சு அல்லது அப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு போகாமல் முன்னாடி இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள்னு கொஞ்சம் கவனித்து பார்த்து குடும்பத்தில் இருக்க வாடிக்கையாளர்களும் இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சு ருதுஜாதத்தை பாருங்கள்.
ருதுஜாதத்தோட குறைகளுக்கு நிவர்த்தி பண்ணிக்கிங்க. ரொம்ப 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 நிவர்த்திகள் பண்ணக்கூடியது எளிமை. அந்த ருது ஆன நாளிலிருந்து குறைந்தபட்சம் தீட்டு காலம் ஒரு மாதம்னு சொல்லக்கூடியது, அந்த மாத காலகட்டங்களுக்குள்ளேயோ அல்லது ருது ஆகி வீட்டுக்கு அழைக்கக்கூடிய அந்த காலகட்டங்களுள்ளேயோ ஒரு சில பரிகாரம் 90% பரிகாரங்கள் நீங்கள் பண்ணிட முடியும். ஒரு சில பரிகாரங்களுக்கு மட்டும் அந்த தீட்டு காலம் கழிந்த ஒரு மாதம் கழித்து அல்லது மறு வயதுக்கு வந்ததுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த குழந்தைக்கு மேக்ஸிமம் சிவன் கோயில், எக்ஸ்ட்ராடினரியாக பெருமாள் கோயில் வரும். அந்த பரிகாரங்களை செஞ்சால் போதும். சிம்பிளி அந்த குழந்தையோட எதிர்கால வாழ்க்கை பற்றி நீங்கள் கவலைப்படுங்கிற அவசியம் கிடையாது. இதை தயவு செஞ்சு ஜோதிடர்கள் கடைபிடிங்க. இதை ஜோதிடர்கள் மறந்துட்டீங்க, பயன்படுத்துறதில்ல. எளிமையாக நூல்களில் கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாம் சாத்தியக்கூறா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் தான் சரியாக ஃபாலோ பண்ணணும். தவறுகளை நம்ம மேலே வச்சுக்கிட்டு வாடிக்கையாளர் குறை சொல்வதும் தவறு. வாடிக்கையாளர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியாத பட்சத்தில் தெரியலன்னு சொல்லி ஜெனியூனாக ஒத்துக்கணும். அதையும் நம்ம சொல்ல தயாராக இல்லை. அப்போ இந்த விஷயங்களை கடைபிடிக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் முன்கூட்டியே அவங்க என்னுடைய குழந்தை தங்கம், என்னுடைய குழந்தை பித்தளை, என்னுடைய குழந்தை வெள்ளியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, என்னோட தங்கன்னு தான் சொல்லுவாங்க. உங்களுடைய ஜோதிடர்களுடைய நம்மளுடைய டியூட்டி இந்த குழந்தையோட ஜாதகத்தில் ஒரு காதல் திருமணம் நடக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிங்க, அதிலும் தப்பிக்கலாம். தப்பிக்க முடியுமா? தப்பிக்க முடியும். எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் தான் தீர்வை தேடணும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நாம் அறியணும். ரொம்ப 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 எளிமை. அப்போ ஜாதகங்களை பார்க்கும் பொழுது எல்லோரும் காலையிலேருந்து பேசுங்க. எல்லாருமே சொன்ன விஷயங்கள் என்னென்னா, நான் ஜாதகத்தை வாங்கினா ஆயுள் கணிதம் பண்ணிட்டு தான் அப்புறம் பார்ப்பணுங்க. ஆயுள் கணிதமே உங்களால் பண்ண முடியுதுன்னு இந்த விஷயம் சுஜிபி மேட்ரு. இதை ஏன் தொட மாட்டேங்கிறீங்க? அப்போது எப்படி இத்தனை குழந்தைங்களுடைய வாழ்க்கைகள் கெடுது? ஆயுள் கணிதம் பண்ண அப்படின்னு சொல்கிற நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி தவற விடுறீங்க? சாதாரண விஷயம். ஒரு 10 வயசு 11 வயசு 12 வயசில் ருது ஆகுது அப்படின்னா, நல்ல நேரத்தில் ருது ஆகுன்னா வக்ரகாளி அம்மனுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர சொல்லிட்டேன். திருவக்கரை வக்ரகாளி அம்மன் கோயிலில் நல்ல நேரத்தில் ருது ஆயிரும். அதுலேயே மேக்ஸிமம் 90% கிளியர் ஆயிரும். அடுத்த ஸ்டேஜ் இன்னும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தோஷங்களை அந்த ருது ஆறு நேரத்துக்கான தோஷ பரிகாரங்களை பண்ணிங்கன்னா போதும், அதுவும் சரியாயிடும். அப்போது ஒரு குடும்பத்தில் 3 பெண்கள் இருந்தால் என்ன நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு சாஸ்திரத்தை சொல்லியிருக்காங்க. 3 பெண்கள் ஒரு ஆண் இருந்தால் என்ன நிலை ஏற்படும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன பிராயசித்தம்? அந்த பிராயசித்தத்தை தேட வேண்டியது என்ன? ஒரு குடும்பத்தில் 3 பேர் ஒரே லக்கணமோ அல்லது ஒரே ராசியோ அல்லது ஒரே நட்சத்திரத்தையோ பிறந்திருந்தால் என்ன குற்றம் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பிராயசித்தம்? இதையெல்லாம் சொல்லி சரி பண்ணுங்க. அவங்களுக்கு சரி பண்ணுன்னா அந்த குடும்பத்தில் அந்த பிரச்சனைகளாக வராமல் இருக்கும். சாதாரண விஷயங்கள். இப்போது ஆன்லைனில் ஒரு அம்மா கேட்குறாங்க, நான் முந்தா நாள் ஒரு 45 நிமிஷம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ அவங்க சொன்னாங்க, கடைசியாக நீங்கள் ஒரு பாயிண்ட் இது வரைக்கும் நீங்கள் மெயின் பாயிண்ட்டுக்கு வருவீங்கன்னு நினச்சி மெயின் பாயிண்ட் சொல்லவே இல்லை அப்படின்னாங்க. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? நான் உங்களுடைய கணவர் இந்த நிலையில் தான் இருப்பார்னு கூட சொல்லிட்டேன். இந்த குழந்தையோட தந்தை இப்படி தான் இருப்பார்னு கூட சொல்லிட்டேன். அது எப்படின்னா அதையும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஒரு குழந்தை அபக்த மூலம் அப்படிங்கக்கூடியதில் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த குழந்தையுடைய தந்தை அந்த குழந்தையை நேரடியாக குழந்தை பிறந்த உடனே காணக்கூடாது. அப்போது குழந்தை பிறந்த உடனே ஜாதகத்தை கணித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அது என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா குழந்தையுடைய தந்தை குழந்தையை பார்க்கணும்னு சொல்லி நமக்கு சாஸ்திரத்தில் முதல் விதியாக சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான். அப்போது அப்படி ஒரு குழந்தை ஜனனம் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், குழந்தை பிறந்த 8 வருடத்திற்கு குழந்தையினுடைய தந்தை காணக்கூடாது. குழந்தையை மாற்று உபாயம் சிம்பிளி பரிகாரம். அந்த குழந்தையினுடைய தந்தை நேரடியாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், என்ன பிராயசத்து இருக்கோ அந்த பிராயசத்தை செஞ்சுட்டு அந்த குழந்தையை பார்க்கலாம். அப்படி பார்த்துட்டா பிரச்சனை இல்லை. சரி, ஒரு கால் நேற்று வரைக்கும் அது உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு மீன்ஸ் நான் சொல்கிறேன், அந்த வாடிக்கையாளருக்கு தெரியல, அந்த வாடிக்கையாளர் இன்றைக்கி ஜாதகத்தை கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறது? உடனடியாக அந்த குழந்தையை தத்து கொடுத்து வாங்க சொல்லுங்கள். சிம்பிளி பரிகாரம், தத்து கொடுத்து வாங்க சொல்லுங்கள். இப்போ அந்த தத்து கொடுத்து வாங்குறது எங்கப்பா செய்கிறது? அவங்க சொன்னோன்னே நான் என் குலதெய்வ கோயிலே செஞ்சிடலாம், இதை பண்ணலாம். ஒரு சில பரிகாரங்கள் குலதெய்வ கோயில்கள் அக்செப்ட் பண்ணிக்கும், அதால் சீர்திருத்தம் பண்ணி கொடுக்க முடியும். மீதி 99 பரிகாரங்கள்
சிவன் கோயில்லையும் பெருமாள் கோயிலையும் தான் முடியும். முற்காலத்தில் செய்த, இறந்த காலத்தில் செய்த வினைகளினுடைய பிராயசித்தம் சிவனாலயத்திலும், நிகழ்காலத்தில் செய்த தீவினைகளுக்கு பெருமாள் ஆலயத்திலும் பரிகாரம் தேட வேண்டும். அப்போது பெரும்பாலும் சிவனாலயத்தில் பாவங்களை போக்குவதற்காக பரிகாரம் செய்ய வேண்டும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு பெருமாள் ஆலயத்தில் பரிகாரம் செய்ய. சிம்பிளி புரிஞ்சுக்குங்க. கடன் நிவர்த்தி ஆகணும், நரசிம்மர் வழிபாடு. தொழில் சிறப்பாக இருக்கணும், சக்கரத்தால் ஒரு வழிபாடு. என்னுடைய கர்ம வினைகள் தீரணும், நேரடியாக சிவனுடைய வழிபாடு. அப்போ அந்த சிவனுடைய வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு சில தன்மைகள் இருக்குது. அந்த தன்மைகள் அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். சிம்பிளி அன்னைக்கு மக்களுக்காக ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். ஒரு மேச லக்கணத்தில் பிறந்தவன் தொழிலில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்ரீரங்கம் ஆலய வழிபாடும், மேலூருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுரை அருகில் இருக்கக்கூடிய திருமோகூர் பெருமாள் ஆலய வழிபாடும் செய்யணும். அப்படி இந்த பக்கம் மீன லக்கணக்காரன் ஒரு பிராயசத்தம் தேடணும் தொழிலுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் நேரடியாக மீன லக்கணக்காரங்க பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அழகாக கோதண்டராமர் வழிபாடு. அது எங்கே இருக்கோ அந்த ஆலயத்தை தேடி போகணும். ஓகே. மிதுன லக்கணம், மிதுன லக்கணத்துக்கு பெருமைகளை தொழிலில் மேக்சிமம் ஐபி கொடுக்குறவங்களாம் அந்த லக்கணத்தில் வருவாங்க. மிதுன லக்கணக்காரங்க தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு பசுமாடு கன்றோடு தானம் கொடுக்க வேண்டும். நான் பிச்சைக்காரன் ஆகிட்டேன், எனக்கு அதை முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, நீ ஜெயிக்கணும் அப்படின்னா பசுமாடு கன்றோடு வெள்ளியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரிஜினல் வெள்ளியாக இருக்கணும். ஒரு இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு மினிமம் ஒரு 5000 to 7000 ரேஞ்சு வரும். அந்த வெள்ளியை பெருமாள் ஆலயத்தில், இப்போ சொல்கிற மாதிரி பெருமாள் ஆலயத்தில் கையில் வச்சு 3 சுற்றி வந்துட்டு அதை பெருமாள் உண்டியலில் போட்டணும். பெருமாள் உண்டியலில் போடும் பொழுது வெறும் கையோடு போடக்கூடாது. ஒரு வெத்தலைப்பாக்கு, அதில் உதிரிப்பூக்கள் சில, அரிசி, மஞ்சள் பூசிய அரிசி, அட்சதை, அந்த அரிசியை கொஞ்சம் வச்சு கூட சில்லறை காசு, உங்களுடைய கை இம்ப்ரெஷன் ரேகை பதியறதுக்கு தகுந்த மாதிரி சில்லறை காசை போட்டு ஒட்டு மொத்தமாக அதில் போடணும். அப்படி போட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்க தொழில் சான்றதை ஜெயிச்சிடலாம். மீதி உள்ள லக்கணங்களுக்கு மற்ற நாட்களில் சொல்கிறேன். ஓகே. இப்போது இந்த மாதிரியான விஷயங்களில் சரி, நான் இப்போ அழகாக சொல்லிட்டேன். எக்ஸ்ட்ரா நிறைய ஒரு 2 ரூல் சொல்கிறேன். நிறைய ரூல்ஸ் சொல்லியிருக்கேன். நிறைய ரூல் காலையிலன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஓகே. இந்த ராகு பற்றி சொன்னோடனே முன்னே திட்டினாங்க, இருந்தாலும் ஒரு லைன் சொல்கிறேங்க. ஆமாம். அதாவது லக்கண ராசி லொட்டு எக்ஸட்ராலாம் பார்க்காம திருவாதிரை நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்து திசாபுத்தி நடத்தினாலும் தற்கொலை எண்ணத்தை கொடுக்கும் அல்லது தற்கொலை செய்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, கும்பராசியில் என்னங்க நான் என்ன சொல்லி சொன்னேன் இப்போங்க? நான் என்ன சொல்லி சொன்னேன்? ஆமாங்க, லக்கண புள்ளி வந்துச்சுன்னா என்ன திசை நடக்குது, என்ன திசை நடக்குது, அந்த திசையோ அல்லது புத்தியோ வரக்கூடிய காலகட்டங்களில் அது 3, 8, 12க்கு சம்மந்தப்பட்டு திசாபதி நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அல்லது 3, 8, 12 அப்படிங்கக்கூடியது கோச்சாரத்தில் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள், 3, 8ஆம் பாவத்தை சனி பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் கோச்சாரத்தில் கண்டிப்பாக இந்த எண்ணம் வரும். சரி, இந்த எண்ணம் வராதுக்கு என்ன வழின்னு சொல்லி ஒரு பிராயசத்தை இருக்குது. அந்த பிராயசத்தை செஞ்சுருந்தாங்கன்னா அது வராது. ஓகேங்களா? அது நீங்கள் செஞ்சுருக்கலாம், அதனால் வராமல் இருக்கலாம். அது எனக்கு தெரியாதுங்க. ஓகேங்களா? இல்லை, அது நீங்கள் செஞ்சுருக்கலாம், அதனால் வராமல் இருக்கலாம். அதே போல் கும்பராசியில் சனி இருந்து தசாபதி நடத்தக்கூடியதாக இருந்தால் கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு 3, 8 சம்மந்தப்பட்டே தீரும். அதுதான் விதி. ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்குன்னு ஒன்றுக்கு ஒரு பலன் உண்டு. அதுதான் அவர் வாங்கி வந்த வரம் பிராப்தம்னு சொல்லக்கூடியது. அப்போது அந்த ஜாதகர்
தூக்கு மாட்டிக் கொள்வார் அல்லது தற்கொலை செய்து கொள்வார். ஓகேங்களா? அப்போது இதுக்கு பிராயசத்தை என்ன அப்படிங்கிறது நீங்கள் அந்த தசாபுத்தி டைரெக்டாக வந்துடாது. 3, 8, 12 அப்படிங்கிற சந்திக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக அந்த பிராயசத்தை அதுக்கு முன்னாடி தேடினீங்க அப்படின்னா அதிலும் தப்பிச்சு கொள்ளலாம். அப்போ சாதாரண விஷயங்கள் கிடையாது. இப்போது எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் வந்த உடனே ஒரு ஆயுள் கணிதத்தை பார்த்து, என்ன ஆயுள் கணிதத்தை எப்படி பார்ப்பீங்க? நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம்னா ஜோசியர்லாம் என்ன சொல்கிறீங்க சார், அதுக்கெலாம் வந்து சார் நாங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து 100 ரூபா கொடுக்குறோம் சார், 200 கொடுக்குறோம். இப்போ எங்கள் ஏரியா நாங்கள் சிட்டிக்குள்ளே வந்து 5000 10,000 வாங்குறீங்க, அது வேறு சமாச்சாரம். நாங்கள் குக்கிராமத்தில் இருக்கிறவங்க 100 ரூபா 200 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. சார் நாங்கள் 100 ரூபா கொடுக்குற காசுக்கு 200 ரூபா கொடுக்குற காசுக்கு அவ்வளோ கணக்கு போட்டு சொல்ல முடியாது சார். என்ன கணக்கு போட்டுருவீங்க? இப்போ ஆயுள் கணிதம் போடுறேங்கிறீங்க, ஆயுள் கணிதம் எப்படியா போடுறதுன்னு கேட்டால் அது ஆயுதாயம் பெண்டதாயம் அந்த ஆதாயம் இந்த தாயம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நாள் ஆகுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பேசுகிறப்ப மேடையில் ஸ்பீச் பண்ணுறப்ப நாங்கள் வந்த உடனே ஜாதகத்தை கையில் வாங்கினோடனே ஆயுள் கணிதம் பார்த்துட்டு ஆயுள் எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்துட்டு தான் வேறு இதுக்குள்ளேயே போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போது ஆயுள் கணிதத்தை பார்க்கக்கூடிய நீங்கள் எப்படி கோட்டை விடுவீங்க? எப்படி ஒருத்தருக்கு இந்த இன்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல முடியாமல் போக கோட்டை விட முடியும்? அப்போ ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பொருத்தும் பொழுது கூட குறைந்தபட்சம் அந்த கணவன் மனைவி அவர்களுடைய ஜாதகத்தில் குறைஞ்சபட்சம் 15 வருஷம் அல்லது அதிகபட்சம் ஒரு 20 வருஷமாவது இணைப்பு திசாபுத்திகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அல்லது 6, 8, 12 கூடிய திசாபுத்திகள் ரெண்டுலேயும் கனெக்ட் ஆகாமல் பார்த்து கொள்ளுங்கள். அல்லது 3, 8, 12 கூடிய திசை ரெண்டுலேயும் கனெக்ட் ஆகாமல் பார்த்துக்குங்க. எல்லாத்துலேயும் கோட்டை விட்டுட்டு பொருத்தம் போட்டவனை மட்டும் சொரிஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. பொருத்தம் போட்டது தப்புன்னு தசாபுத்தி இந்த ஜாதகம் இணைக்கக்கூடாது தான். இப்போது ஒரு ஜாதகத்தில் என்ன சொல்கிறோம், என்ன நமக்கு மூல நூலில் சொல்லியிருக்காங்க, 6 ராசிகளுக்கு மேல் இணையுங்கள். பெண்ணுடைய ராசிக்கு ஆணுடைய ராசி 6 ராசிகளுக்கு மேல் இணையுங்கள்னு சொல்லியிருக்காங்க. நாம் அதை இணைக்கிறது இல்லை. எல்லா ஜோசியருமே வந்து ரொம்ப பிரபலமான ஜோசியர்கள் இருப்பாங்க, நான் ரச்சி தட்டின ஜாதத்தை 1000 ஜாதத்தை இணைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லலை, மீடியாவில் போயிட்டுருக்கு, நான் சொல்லலை. ரச்சி தட்டின ஜாதத்தை 1000 ஜாதம் இணைச்சி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியா நல்லா இருக்க முடியும்? எப்படி நல்லா இருக்க முடியும்? யோனி பொறுத்த எல்லா ஜாதம் 1000 ஜாதத்தை இணைச்சிருக்கேன் நல்லா இருக்காங்க, எப்படி நல்லா இருக்க முடியும்? சிம்பிளியாக ஒரு விஷயம், அதாவது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திற்கு ராசிக்கு ஜென்ம ராசிக்கு நம்ம பொருத்தம் பார்க்கும்பொழுது ஆணுடைய ராசியை 6 ராசிக்கு மேலே இணைங்க, 6 ராசிக்கு கீழே இணைச்சா அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். எந்தெந்த மாதிரியான பிரச்சனைனா அந்த நட்சத்திர பொருத்தம் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும், பிரச்சனையே வராதுன்னு சொல்லிட்டு. அப்போது 2வது ராசியை இணைத்தால் அவர்களுக்கு தான் மரணத்தை பற்றி சிந்திக்க வேண்டி வரும். 3வது ராசியை இணைத்தால் அவங்க தான் வந்து கணவன் மனைவிக்கிடைய பிரச்சனை அல்லது பணப்பிரச்சனை துக்கம் அப்படின்னு கூடிய அதை சந்திச்சுட்டு இருக்கணும். 4வது ராசி இணைத்தால் எவ்வளோ கோடி சொன்னாலும் அவன் அன்றைய வேலைக்காக கடன் வாங்க வேண்டியது பிச்சைக்காரனாட்டு இருப்பான், ஏழ்மை கொடுக்கும். 5வது ராசி இணைத்தால் சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினை இப்படின்னு கூடியது, கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யத்தில் பிரச்சனை ஏற்படும். 6வது ராசி இணைத்தால் எப்பொழுதுமே பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் பார்த்துருக்கோங்க ஐயா, 500 ஜாதத்தை இணைச்சிருக்கோம், 5000 ஜாதத்தை இருக்கோம், 50000 ஜாதத்தை இப்படி தான் பேசுவாங்க மேடையில். 50000 ஜாதத்தை இணைச்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம், நல்லா இருக்காங்க அப்படின்னு. உன் பொண்டாட்டிக்கு எனக்கு என்ன, என் பொண்டாட்டிக்கு எனக்கு என்ன இருக்குன்னே தெரியாது, நான் வெளியில் சொல்ல மாட்டேன். என்னுடைய வீட்டு பிரச்சனை நீங்கள் எப்படி ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிப்பீங்க? அவர் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கன்னு சந்தோஷம் சொல்லிட்டு போவார். ஸ்டேஜில் வந்து நீங்கள் நின்னதுக்கு பண்ணி அவங்க ஒரு கேள்வி கேட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கே நீங்கள் சரியாக பதில் சொல்ல மாட்டீங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போது இந்த 7.5 சனி அப்படிங்கக்கூடிய காலகட்டங்களில் யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, ஒரு ராசிக்கு மிக அருகில் உள்ள ராசிகளை தொடர்ந்து 7.5 சனி 3 ஒரு குடும்பத்தில் 3 பேர்த்துக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க பாதிக்கிறாங்க. எப்படிப்பட்ட 7.5 சனி? ஒரு பெண்ணுடைய ராசிக்கு ஜென்ம ராசியோ அல்லது 2வது ராசியோ அல்லது 3வது ராசியிலோ இணைத்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் 7.5 சனியில். ஜென்ம ராசிக்கு 11வது ராசியோ 12வது ராசியோ இணைத்தவர்கள் பாதிக்கப்படுவதில்லை. இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. ஜென்ம ராசிக்கு ஆமாம் 2, 3 பெண்ணுடைய ராசிக்கு ஜென்ம ராசிக்கு 11, 12 இணைச்ச ஜாதகர்களுக்கு 7.5 சனி பாதிப்பு இருக்காது. அப்போது அந்த இணைக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்போ என்ன கேட்குறாங்க, ஏங்க இதுவும் 7.5 சனி தாங்க, இது 7.5 சனி தாங்க, இது பாதிக்குது இது பாதிக்கலை. அப்போ பாதிக்காததுக்கு காரணம் இது, அது பாதிக்காததுக்கு காரணம். அப்போ இதை இணைக்கக்கூடாது. அப்போ பொருத்தம் போடும் பொழுது 2 ஜாதகத்துக்கு தசாபுத்திகள் 6, 8, 12 வருதா, அல்லது இந்த 6, 8, 12 வந்தால் கூட பரவாயில்ல, எங்கேயாவது
அவர்களுக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி 3-8 சம்மந்தப்பட்டு தசாபதியில் நடந்துடக்கூடாது. இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி 3-8 பாவத்தை பார்க்குற மாதிரி காலகட்டம் 2 பேத்துக்கு ஒன்றா வந்துடக்கூடாது. இதுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு 2 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். பொருத்தம் போடும்போது டேக் டிசி அடிச்சு விட்டே போயிடுவீங்க. நீங்கள் 10 பொருத்துக்கு 10 பொருத்தம் 8 பொருத்தம் 6 பொருத்தம் 5 பொருத்தம் அடிச்சு விட்டு போயிடுவீங்க. அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நல்லா கவனியுங்கள், ஒரு ஜாதகத்துக்கு இந்த தசா புத்தியில் திருமணம் அப்படிங்கக்கூடியது ஒரு 50% ஜாதகத்துக்கு சொல்லலாம். இந்த தசா புத்தியில் திருமணம் நடக்குன்னு சொல்லி 50% ஜாதகத்துக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் 2 குடியவன் கெட்டு போயிட்டான், 7 குடியவன் கெட்டு போயிட்டான், சுக்கிரனும் கெட்டு போயிட்டான், தசா புத்தியும் கெட்டு போச்சு. அவர்களுக்கு திருமணம் கேள்விக்குறியாக இருக்கும். அவர்களுக்கு திருமண காலத்தை நிர்ணயம் பண்ண முடியாது. அப்போ இவர்களுக்கு தான் புகை போட்டு பழுக்க வைக்கணும், மற்றவர்களுக்கு அப்படி தேவையில்லை. சொல்லுங்கள் சார். செவ்வாய் மங்களக்காரகன், செவ்வாய் மங்களக்காரகனா எடுத்துக்கலாங்க. செவ்வாய் மங்கள இல்லை, நீங்கள் செவ்வாயை மங்களக்காரகனா எடுத்துக்கிறது எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும். ஓகேங்களா? குரு குழந்தைக்கு காரகன். கல்யாணமே பண்ணி வைக்காமல் குழந்தை வந்து நாட்டில் ஏற்றுக்க முடியுமா? குரு குழந்தைக்கு காரகன் தான். அப்போ கல்யாணமே பண்ணாமல் குழந்தை ஏற்றுக்க முடியுங்களா? அந்த மாதிரி, அதாவது எந்த இடத்துல செவ்வாய் நடத்தி வைக்கும், ராகு திசையில் செவ்வாய் புத்தியில் கல்யாணத்தை நடத்தி வைக்கும். எத்தனை இடத்துல இருந்தாலும் சரி, 6 to 12 இடமா இருந்தாலும் சரி, அந்த இடமாக இருந்தால் கூட அந்த ராகு திசை செவ்வாய் புத்தி திருமணத்தை நடத்தி வைக்கும். அந்த இடத்துக்கு தான் அது பலன். அதே மாதிரி ஐயா சொன்னாங்க, சுபகிரகங்களுடைய தசாபுத்தி காலகட்டங்களில் முன்னாடி கொடுத்தா பின்னாடி பிடுங்கிடும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? ராகு திசையில் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்கள் அவனுக்கு சொந்தமானது அல்ல. ராகு திசையோட எண்டிங்கில் அது பிடுங்கிடும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ தசாபுத்திகளே நீங்கள் வந்து எடுத்து அவுட்லைனாக பார்த்துட்டு அந்த காலகட்டங்கள் வரும்போது அவர்கள் எப்படிப்பட்ட விஷயங்களாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ நிர்ணயம் பண்ணுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நீங்கள் பார்க்கக்கூடியது அவ்வளோதான் பார்க்குறீங்க, திசாபுத்தி தான் பார்க்குறீங்க. மீறி போனால் துருவத்தை பார்ப்பீங்க. துருவத்தை பார்த்து ஒரு 2 நிமிஷம் ஆகலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு லாங்குவேஜ் எழுதி வச்சுருப்பாங்க, அதுக்கு ஒரு 2 நிமிஷம் சேர்த்து ஆகலாம். திசாபதி எல்லாருமே பார்த்துக்குவீங்க. இன்றைய காலகட்டத்தில் சுவிட்சை தட்டுனா வந்துடுது, பிரச்சனை இல்லை. பார்த்த உடனே அப்படி ப்ரெடிக்ஷன் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் சாஃப்ட்வேர் அட்வான்ஸாக வந்துருச்சு. நீங்கள் என்ன மெத்தடில் பார்க்குறீங்களோ அந்த மெத்தடில் சாஃப்ட்வேர் வச்சுக்கலாம், அந்த மெத்தடில் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க எப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதகர் பிறந்தது ஆணா பெண்ணா, ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம். இப்போ ஆண் ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மரணத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்கும் அவங்க தாய் தந்தை மரணத்தை நீங்கள் நிர்ணயம் பண்ணுறதுக்கும் ஆண் ஜாதகம் அப்படின்னா பகலில் பிறந்த காரகத்தம் என்ன, இரவில் பிறந்த காரகத்தம் என்னன்னு சரியாக தெரிஞ்சிருக்கணும். இதுலேயே பெரிய மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. நார்மலாகவே சூரியன் சந்திரன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ சூரியன் சந்திரன் சனி சக்கரம் எடுக்கணும் இல்லைங்களா? அதை எடுக்கிறதில்ல. ஓகேங்களா? இதை கரெக்டாக பார்த்து எடுக்கணும். அப்போ தான் அப்போ என்ன பண்ணுவோம், நாம் எங்கே பண்ணுறோம், இப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேற கிரகம் இந்த இடத்துல நான் சரியாக நடக்கிறதில்ல, நான் பார்த்த ஜாதகம் நடக்கலை அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ காரகத்துவங்களை சரியாக அது பண்ணணும். பகலில் பிறந்தவர்களுக்கு காரகத்துவம் ஆண் அதாவது பகலில் பிறந்தவர்களுக்கு ஆண் தந்தை காரகன் யார், தாய் காரகன் யார் அப்படின்னு கூட தெரிஞ்சுதான் அவங்களுடைய மரணத்தை பற்றி சொல்லணும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு திதி, ஒரு யோகம், ஒரு கரணம். அப்போது இந்த திதியில் பிறந்திருந்தால் இந்த பலன். நீங்கள் திதி பிடிச்சாலும் சரி, ஆக்டிவேட் பண்ணாலும் சரி, அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இந்த திதியில் பிறந்தா இந்த பலன், இந்த யோகத்தில் பிறந்தா இந்த பலன். ஒன்றுக்கும் பலன்கள் இருக்குது. நூல்களை வாங்க, படிங்க. உதாரணத்துக்கு ஒரு யோகத்தை சொல்லி சொல்கிறேன். விஸ்கம்ப நாம யோகத்தில் ஒருத்தர் பிறந்துட்டார். நீங்கள் வேறெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. அவருடைய வம்சாவளியில் அவருடைய குடும்பத்தில் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் வரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய பலன். இந்த குடும்பத்தில் கைகால் வராதவங்க, சயின்டிஃபிக் என்னெல்லாம் சொல்லுவாங்க, பெராலிஸ் அட்டாக்கு எக்ஸட்ரா எக்ஸட்ரா, என்னெல்லாம் இருக்கோ, ஸ்ட்ரோக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிக்கலாம். மூளைக்கு போகிற நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கு, இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சித்தப்பரம் பிடிச்சவங்க இருப்பாங்க, பைத்தியம் பிடிச்சவங்க இருப்பாங்க, முதுகு தண்டுவடம் பாதித்தவங்க இருப்பாங்க, பேக் பெயின் உள்ளவங்க இருப்பாங்க. அத்தனையும் சொல்லிக்கிட்டு சரியாக இருக்கும். அப்போ அந்த விஸ்கம்ப நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த திசை புத்தியில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. படிங்க. நூல்கள் தான், எதுவுமே எங்களுடைய சொந்த கதை இல்லை. எங்கள் சித்தப்பா பெரியப்பா சொல்லி கொடுத்தாலாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே நூலில் இருக்குது, படிக்கணும், அவ்வளோதான். அப்போ ஒரு யோகத்தில் பிறந்தானா எப்படி, ஒரு திதியில் பிறந்தானா என்ன, அதுக்கு பலன். இப்போ உதாரணத்துக்கு
எல்லா யோகங்களையும் பார்க்குறீங்க ஒரு ஜாதத்தில், அற்புதமாக இருக்குது. நடக்கூடிய தசாபத்தியும் ஒரு 9-5 கோணம் அல்லது கேந்திரம் 2 சம்மந்தப்பட்ட தசாபத்தி யோகாதிபதியாக இருப்பான், அல்லது அந்த ஜாதக யோகாதிபதியினுடைய தசாபதி நடக்குது யோகாதிபதியாக இருப்பான் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் ஜெயிக்க மாட்டான். ஏன்னா அவன் பிறந்த துவாதசி திதியில் பிறந்திருப்பான். அப்போ அதில் ஒரு 10 ரூல் இருக்குது ஃபண்டமெண்டல் தியரியில். துவாதசி திதியில் பிறந்தவன் ஜெயிக்க முடியாது, எத்தனை யோகங்கள் இருந்தாலும் அவனுக்கு வேலையை செய்யாதுன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்கான் ஃபண்டமெண்டலில். அப்போ துவாதசி திதியில் பிறந்தவனுக்கு என்ன பிராயசத்தை தேர்னா அவனை ஜெயிக்க வைக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு இது தெரியணும், துவாதசி திதியில் பிறந்தவனுக்கு எத்தனை யோகங்கள் இருந்தாலும் வேலையை செய்யாது. அப்பா அம்மா லொட்டு லொசுக்கு தோளாந்தோத்து எல்லாம் சொத்துக்கள்லாம் இருக்கும், இவன் சம்பாதிச்சது என்னன்னா கேள்விக்குறியாக இருக்கும். இப்போ ஒரு கன்னி ராசிக்காரங்க இருக்கிறாங்க, அவனுடைய சம்பாத்தியம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக இருக்கும். எப்போ சம்பாதிச்சான்? 50 வயசு ஆக போதுங்க, இன்னும் ஒன்றும் இல்லைங்க. என்னங்க இல்லை, அது லாஜிக். நாம் அவங்க திருப்திப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய வேர்டு. 40 வயசு வரைக்கும் அவனுக்கு டெவலப் இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த மாதிரி சொல்லணும். அப்போ முன்ன ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசணும். சிம்பிளி அதுக்கு ஒரு விஷயம். ஒரு குடும்பத்தில் ஒரு உத்திர நட்சத்திரத்தில் ஒருத்தர் ஜனனமாக இருக்கிறாங்க, உத்திர நட்சத்திரத்தில் ஜனனமாக இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் இந்த மூளை வளர்ச்சி குறையின்மையோ அல்லது மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் உருவாகக்கூடிய குழந்தைகளோ இருந்திருப்பாங்க, இறந்துருப்பாங்க, இப்பவும் இருப்பாங்க, நாளைக்கும் இருப்பாங்கன்னு சொல்லணும். அப்போ இது வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன பிராயசத்தம் செய்யணும்? எல்லா பிராயசத்துக்கும் மூல காரணம் ஒரு சாவி ஓப்பன் பண்ணுறதுக்கு குலதெய்வ வழிபாடு ப்ராப்பராக பண்ணணும். ஏன்னா இதில் அதை விட ஹைலைட் என்னென்னா, குலதெய்வம் தெரியாதவங்க ஒரு 25% பேர் இருக்காங்க. பிராமின்ஸுக்கே நிறைய பேர்த்துக்கு தெரியல, அதுதான் வேறு கொடுமை. அதோட பிராமின்ஸு வரக்கூடிய ஜாதகம் நான் தப்பாக யாரையும் சொல்லலை, இங்கேயும் நிறைய பேர் இருப்பீங்க, கேட்டுக்கிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. பிராமின்ஸ் ஜாதகத்திலே பார்த்தோம்னா ஆச்சார குறைவு. ஒரு குரு 1-5-9 கேந்திர கோணங்களை தவிர மீதி இடங்களில் இருந்தாலோ அல்லது அந்த குரு அந்த கேந்திர கோணங்களுக்கு சம்மந்தப்படாத மீதி இடங்களில் மறைவிடங்களுக்கு உண்டான சாரங்களை பெற்று அவர்கள் அங்கு இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஆச்சாரத்தை கடைபிடிக்க மாட்டார்கள். அப்போ அந்த குற்றம் நடந்திருக்கும். இப்போ ஆச்சார குற்றம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சா அங்கே என்ன பிரச்சனை ஏற்படும்? ஃபஸ்ட்டு குழந்தைகள் இறந்து பிறக்கும் அந்த குடும்பத்தில், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும். அந்த வம்சாவளியில் வந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஜாதத்தை பார்த்து நீங்கள் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னோருடைய ஜாதத்தில் 2 திருமணம் 3 திருமணம் பண்ணியிருப்பாங்க. அது கன்ஃபார்ம் அப்படின்னு உறுதியாச்சுன்னா இந்த குழந்தையினுடைய திருமணம் அப்படிங்கக்கூடியது உங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயங்கள் நடக்காது, உங்களுடைய குலத்தில் நடக்காது அப்படின்னு சொல்லணும். அரேஞ்சு மேரேஜாக இருந்தால் கூட அந்த குலத்தில் நடக்காது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பஞ்சங்கங்களையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை தாண்டி அந்த பஞ்சங்கங்களுக்கு உண்டான காரியங்களையும் செய்யும். அதை தாண்டி கிரகங்கள் காலையில் கூட உள்வட்ட கிரகங்களுக்கு அஸ்தங்கம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அஸ்தங்கம் அற்புதமாக வேலை செய்யும். ஒரு ஜாதகத்தில் இப்போ கன்னி லக்கணம் அல்லது மிதுன லக்கணம், மிதுன லக்கணத்துக்கு 1-4 கூடிய நான் புதன் வருவான், கன்னி லக்கணத்துக்கு 1-10 கூடிய நான் புதன் வருவான். அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கும் மற்ற லக்கணங்களாக இருந்து அந்த லக்கணங்களுக்கு அந்த புதன் எந்த ஆதிபத்தியத்துக்கு உண்டானோ வரானோ அந்த ஆதிபத்தியத்துக்கு உண்டான பலனையும் காரகத்துவ பலனையும் மட்டுப்படுத்துவதோடு அதில் பயனில்லாமல் என்ன காரியத்துக்காக அவர்கள் பிறந்தார்களோ அல்லது என்ன காரியத்துக்காக அந்த செயலை செய்தார்களோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தன் படிக்கிறான், இந்த படிப்பு படிச்சிருவான், தட்டு மாதிரி படிச்சிருவான், ஆனால் அந்த படிப்பால் வேலை கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி நிலையை உருவாக்கிறோம். புதன் ஒருவருடைய ஜாதகத்தில் 6-8 பண்ணுறது இருந்துட்டாவே, புதன் 6-8 பண்ணுறது நிறைந்த கேள்வி, அதில் பிரச்சனையும் இல்லை. அதுவே தடுமாறி தான் போயிருப்பான், அது வேறு சமாச்சாரம். ஆனால் தான் படித்த கல்விக்கும் செய்யக்கூடிய வேலைக்கும் சரி இருக்காது, ஒற்றுமை இருக்காது, மாறுபட்டு இருக்கும். அப்போது இதை சொல்லணும். நீங்கள் இந்த ஜாதகர் புதன் 6-8 பண்ணலாமா, அதெல்லாம் நீங்கள் ரூல்ஸை சொல்லாதீங்க. இப்படி இருக்கனால இந்த பையன் படிக்கிற படிப்புக்கும் போகிற வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது, அதனால் அந்த வேலைக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஒருத்தர் சொந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஜாதகங்களில் 2 குடையவன், 5 குடையவன், 9 குடையவன், 11 குடையவன், இவர்கள் 6-8 பன்னெண்டில் மறைஞ்சிட்டாவோ அல்லது இவர்கள் அஸ்தங்கம் பெற்றுவிட்டாலோ அப்படிப்பட்ட ஜாதகர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடாது. சொந்த தொழில் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அவர்கள் வீட்டிலிருந்தே தொழிலை செய்ய வேண்டும் அல்லது ஒரு மறைவிடமாக இருந்து தொழிலை செய்ய வேண்டும். ஒரு அட்ரஸ் சொன்னால் தெரியக்கூடாது, அவங்களுக்கு தேடி வரணும் 4 பேர் அந்த இடத்துக்கு. அப்படிப்பட்ட தொழிலாக தீர்மானம் செய்து கொண்டு அப்படிப்பட்ட தொழிலை செய்ய வேண்டும்.
அப்போ இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த தொழிலில் ஜெயிக்கலாம். அதில் லக்னாதிபதி 6 பண்ணல மறைஞ்சிருந்தாலும் சரி, அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் சரி, 10 குடையவன் 6 பண்ணல மறைஞ்சாலும் சரி, அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் சரி, மூன்றாவதா 7 குடையவன் 6 பண்ணல மறைஞ்சாலும் சரி, அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் சரி, அவர்கள் தொழில் செய்யக்கூடிய தொழில் வீட்டிலிருந்தேயே தொழில் செய்ய வேண்டும், அல்லது ஒரு மறைவிடமாக இருந்து தொழில் செய்ய வேண்டும். அப்போ தொழில் அவங்க செய்யக்கூடிய தொழிலை கேட்டு வராங்கன்னு சொல்லி தான் ஒரு 4 இடத்துல நின்று ஒருத்தன் கேட்டு வரணும். அப்போ அந்த அட்ரஸ் எங்கப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இடத்துல நின்று செய்யக்கூடிய தொழிலாக தேர்ந்தெடுத்து செய்துவிட்டால் அவர்கள் நல்ல டெவலப் ஆயிரும். நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. இது வரைக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிங்க.